ஒரு கதை சொல்லட்டுமா ப்ரோ? 2021 எடப்பாடி பழனிசாமி அவங்களுக்கு ஒரு ஸ்டாச்சர் இருந்திருக்கும்ல. 2021 இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். பட் இப்போ அவங்களுடைய கிராஃப் அப்படிங்கிறது இப்படி ஏறி நிக்குது. ஸோ அது என்ன காரணம், என்ன செஞ்சாரு இந்த 5 வருஷத்துல, என்ன இம்பாக்டை ஏற்படுத்தினார் அப்படிங்கிற விஷயத்த ஒரு டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். சொல்லப்போனா 2021 திமுக என்ன முயற்சி பண்ணாங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற நபர் வந்து ஒரு காமெடியன், ஒரு காமெடி பீஸ் அப்படிங்கிற மாதிரி அவரை போர்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு திமுக ஒரு பெரிய முயற்சியை ட்ரை பண்ணாங்க. எப்படி விஜயகாந்த் அவர்களை முயற்சி பண்ணி அதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணி கடைசியில விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு பெரிய மனிதரை இல்லாம இந்த திமுக பண்ணாங்க. இப்ப கூட்டணியில போய் இருக்காங்க, பிரேமலதா பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் விட்டுருங்க, அது முடிஞ்சு போன கதை. பட் ஆனா விஜயகாந்த் இந்த திமுக எப்படி இந்த மீடியாவை வச்சு வீழ்த்தினாங்க. முக்கியமா விஜயகாந்த் வீழ்த்துறதுக்கு என்ன காரணம்? விஜயகாந்துக்கு எதுவும் தெரியாது, அவர் ஒரு காமெடி பீஸ், அவர் வந்து மீடியா ஃபேஸ் பண்ண தெரியாது, எந்த இடத்தை எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு வந்து தான் கூட்டத்திலேயே பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன ஒரு வார்த்தையவே திரும்ப திரும்ப கட் பண்ணி போட்டு விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு நபரை காமெடி பீஸா இந்த திமுகவுடைய மீடியா மாத்துச்சு அப்படின்னு தெரியும். ஸோ அதே மாதிரி ஒரு முயற்சியை தான் 2021 திமுக எடுத்தாங்க. ஏன் அப்படின்னா, ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு அப்புறம் இங்க அதிமுகவில் ஒரு பெரிய எமர்ஜிங் லீடர் கிடையாது அப்படிங்கிற சூழல்ல எடப்பாடி பழனிசாமி அவங்களுடைய கைக்கு அந்த ஆட்சி வருது. கிட்டத்தட்ட ஒரு 4.5 வருஷம் மோசமான ஆட்சி அப்படின்னு சொல்லவே முடியாது. திமுக இப்ப பண்ணிருக்கு இல்லையா அந்த 5 வருஷத்துல, ஸோ அதை விட 100% நல்ல ஆட்சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை மாதிரி ஒரு ஆட்சியை எடப்பாடி பழனிசாமி கொடுக்குறாங்க. அவங்க ஆட்சி நடத்துற அந்த காலகட்டத்திலேயே கட்சிக்குள்ள பிரச்சனை, அதை வச்சு திமுக பிரச்சனை, கட்சி இப்போ உடஞ்சிரும், ஆட்சி கலைஞ்சிரும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் செஞ்சாங்க. பட் அதெல்லாம் தாண்டி சக்சஸ்ஃபுல்லா 4.5 வருஷம் ஆட்சி அப்படிங்கிறத எடப்பாடி நடத்துறாங்க. அப்படி நடத்தி முடிச்சுட்டு 2021 தேர்தல் வரப்போ திமுகவுடைய மைண்ட் செட்ல இருந்து நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த எடப்பாடி அப்படிங்கிற நபர் மட்டும் இல்லைன்னா இன்னாரும் அதிமுகங்கிறது அப்படி பிச்சு அப்படி இப்படி போயிருக்கோம். ஸோ இவருடைய இமேஜை நம்ம அடிச்சு காலி பண்ணோம், இவர் வந்து ஒரு காமெடி பீஸ், இவருக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு காலி பண்ணோம் அப்படிங்கிற முயற்சியை 2021 பெரிய அளவுக்கு பண்ணாங்க. பட் விஜயகாந்த் அளவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அது எடுபட்டுதா அப்படின்னா எடுபடலை. ஏன் அப்படின்னா, ஒரு 4.5 வருஷம் ஆட்சி, சமத்தான ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்களா, ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆட்சியை அதுவும் அந்த கோவிட் காலகட்டத்திலலாம் ரொம்பவே சிறப்பா மூவ் பண்ணி எடப்பாடி பழனிசாமி கொண்டுட்டு வந்திருந்தாங்க. அதனால திமுக ட்ரை பண்ண அந்த இது வந்து அந்த அளவுக்கு எடுபடாம போயிருந்தது. இது போக 2021 அதிமுக வந்து ஒரு பெரிய தோல்வியை சந்திச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கப்புறம் தொடர்ச்சியா அடிச்சு ஆட்சி கையில இருந்ததுனால திமுக எடப்பாடி பழனிசாமியை ஒண்ணுமே இல்லை அப்படின்னு ஆக்கியிருப்பாங்க. பட் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி நியூ ஃபேஸ், ஆல்ரெடி 10 வருஷம் ஆட்சியில அதிமுக இருந்திருக்காங்க, ஸோ அவங்களுடைய ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும் அப்படிங்கிற அந்த இடத்துலயும் அதிமுக அவங்களுடைய கூட்டணி வந்து கிட்டத்தட்ட ஒரு 75 இடத்தை ஜெயிச்சாங்க. இது இல்லாம நிறைய இடத்த வந்து ஒரு சின்ன மார்ஜின்ல தான் அதிமுக வந்து வெற்றியை தவற விட்டாங்க. ஸோ அதனால திமுக நினைச்ச அளவுக்கு எடப்பாடி பழனிசாமியை அவருடைய இமேஜை வந்து பிரேக் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் ஒரு எதிர்கட்சி தலைவரா எதுக்கு வாய்ஸ் கொடுக்கணுமோ அதுக்கு வாய்ஸ் கொடுத்து ஒரு 3-4 வருஷமா எடப்பாடி பழனிசாமி திமுகவை இப்படிதான் எதிர்க்கணும் அப்படின்னு எதிர்த்துட்டு இருந்தாங்க. பட் இந்த டைம்லலாம் கிராஃப் அப்படியே ரொம்ப பீக்கா போயிடுச்சு அப்படின்னா கிடையாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஓகேப்பா, ஒரு 4 வருஷம் நல்ல ஆட்சி கொடுத்தாரு, விவசாயிகளுக்கு நிறைய நல்ல திட்டத்தை கொண்டு வந்தாரு, விவசாய கடன் ரத்து பண்ணாரு அப்படிங்கிற அந்த நல்ல பேர் இருந்ததை தவிர ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரா ஒரு ஸ்டாச்சூர் அப்படியே ஏஞ்சி நிக்கிற அளவுக்கு இருந்ததா அப்படின்னா இல்லை. ஓரளவுக்கு அவரை பாசிட்டிவா மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தாங்க. பட் அவருடைய கிராஃப் திமுகவே பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு, என்னடா அது இந்த நபர் இப்படி வளர்ந்துட்டாரே அப்படின்னு பொறாமப்படுற அளவுக்கு இப்போ ஒரு 10 மாசத்துக்குள்ள, அதுவும் குறிப்பா இப்போ இந்த ரீசன்ட் டைம்ஸ்ல உயர ரொம்ப வந்து நிக்குது. எப்படிப்பா சொல்ற, திமுகவே எப்படிப்பா எடப்பாடியை பார்த்து பொறாமப்படுறாங்க அப்படின்னு சொல்றேன், நீங்களே யோசிச்சு பாருங்க. நம்ம ஸ்டாலின் இருக்காங்கல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, இங்க திமுகவுக்கும் டெல்லிக்கும் தான் நேரடி சண்டை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா, நாம எடப்பாடி பழனிசாமியை, நாம வந்து கருணாநிதியோட பையன், நாம வந்து கருணாநிதியோட பேரன், உதயநிதியை சொல்றேன். ஸோ நாம எடப்பாடி பழனிசாமியை நேரா அட்டாக் பண்ணோம் அப்படின்னா, நேரா பேசணும் அப்படின்னா, அவர் யாரு, ஒரு சாதாரண நபர், ஒரு விவசாயி, ஒரு ஆக்சிடென்டா அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, சிஎம் ஆகிறாரு. ஸோ அவரை நாம அட்டாக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய இது என்ன ஆகிறது, நாம எதிர்த்தவரை திட்டினாலே அவர் வளர்ந்துருவார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவங்க யாருமே எடப்பாடி பழனிசாமி மேல கையவே வைக்காம இருந்தாங்க. அதாவது விமர்சனம் அப்படிங்கிறத வைக்காமலே, டைரக்ட் அட்டாக் அப்படிங்கிறத பண்ணாமலே இருந்தாங்க. அதாவது லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுவாங்கல்ல, அதை மாதிரி டீல் பண்ணிட்டு இருந்தாங்க.
பட் இந்த டைம்ல எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார் அப்படின்னா, எப்பொழுதுமே அதிமுக மக்களை நம்பக்கூடிய கட்சி, மக்களை நோக்கி ஓடக்கூடிய கட்சி அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடியே எழுச்சி பயணம் அப்படிங்கிறது தொடங்கி தமிழ்நாடு முழுக்க அங்க போயிட்டு பிரச்சாரம் அப்படிங்கிறத பண்ண ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட 200 தொகுதிகளுக்கு மேல அந்த பிரச்சாரம் அப்படிங்கிறத பண்ணாங்க. அப்போ பண்ண ஆரம்பிச்சப்போ எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படிங்க கூட்டம் கூடும், ஜெயலலிதா வந்தாங்கன்னா கூடும், எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படி கூட்டம் கூடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா கூட்டம் கூடுச்சு. அந்த எழுச்சி பயணம் தொடங்கின நாள்ல இருந்து அந்த கூட்டம் அப்படிங்கிறது ஒவ்வொரு கூட்டத்துக்கும் அதிகமாயிட்டே இருந்தது. இதெல்லாம் திமுக கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமிக்கு பேச தெரியுமா, மீடியாவை ஃபேஸ் பண்ண தெரியுமா, பப்ளிக் மீட்டிங்ல எப்படி பேசுவாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருந்தது. பட் ஆரம்பத்துல தொடங்கினதை விட 8 மாசத்துக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி எப்படி பேச ஆரம்பிச்சாரோ, எப்படி இருந்தாரோ, அங்க இருந்து இந்த 8 மாசத்துல அவருடைய பேச்சு, அவர் மீடியாவை ஃபேஸ் பண்ணக்கூடிய விதம், எதிரிகளை அட்டாக் பண்ற விதம் அப்படிங்கிறது முழுசா மாறிக்கிட்டே இருந்தது. இதெல்லாம் கவனிச்சுட்டு இருந்த திமுக, என்னது நாம இந்த ஆளை அப்படியே விட்டோம், லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணோம் அப்படின்னா அமைதியா போயிடுவாரு, ஒண்ணும் இல்லாம போயிடுவார் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இந்த ஆள் இப்படி வளர்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு உற்று நோக்க ஆரம்பிச்சாங்க. எப்போ திமுகவுக்கு பொறாமையா வர ஆரம்பிச்சது, கோபம் வர ஆரம்பிச்சதுன்னா எடப்பாடி பழனிசாமி மேல, தென் மாவட்டங்கள்ல எடப்பாடி பழனிசாமிக்கு கூட்டம் தான். ஏன்னா எப்பொழுதுமே தென் மாவட்டங்கள்ல திமுக வந்து நம்ம நிறைய ஜெயிச்சிடலாம், நிறைய சீட்டு வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் இந்த முறை டிடிவி வந்து இந்த கூட்டணிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தென் மாவட்டங்கள்ல எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டம். அதை பார்த்ததுக்கு அப்புறம் பொறுக்க முடியல, திமுகவால பொறுக்க முடியல. இனிமே இவரை நம்ம கையை வைக்காம விட்டோம் அப்படின்னா, இவரை சைட்லைன் பண்ணிட்டே இருந்தா அவரா டவுன் ஆயிடுவார் அப்படின்னு நினைச்சோம்னா இனிமே அது ஆகாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு டைரக்டா எடப்பாடி பழனிசாமியை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இதுதான் 2021 ஒரு இமேஜை உடைக்கணும்னு மீடியாவை வச்சு வேலை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் நாம அவரை எதிர்த்து பேசினா அவரு வளர்ந்துருவாரு அப்படின்னு அமைதியா இருந்தாங்க. ஆனா இப்போ எதிர்த்து பேசியே ஆகணும், பேசலன்னா அவர் இன்னும் மக்கள் மத்தியில போய் சேர்ந்துருவாரு அப்படின்னு திமுக, அதாவது கருணாநிதியோட மகன், கருணாநிதியோட பேரனே ஒரு விவசாயியை பார்த்து நாம அவர் அட்டாக் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்த மாதிரி கண்ட வார்த்தைகள் எல்லாம் எடுத்து அந்த பிலோ த பார் போயிட்டு இப்போ பேசிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் இப்போ ரொம்ப ஹைலைட் ஆனது என்ன அப்படின்னா, ராசா அவர்களுடைய ஸ்பீச்சுங்க. இந்த விஷயத்துக்கு அப்புறம் தான் இங்க எம்.கே. ஸ்டாலின், உதயநிதி, இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி, இவங்களுக்கு இடையில ஒரு வார்த்தை போரே வெடிக்க ஆரம்பிச்சதுன்னா இந்த இடத்து தான். அது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியோட அந்த தோனி எப்படி இருந்தது அப்படின்னா, அமைதியா பேசுவாங்க, இருக்கக்கூடிய டேட்டாஸை எடுத்து சொல்லுவாங்க. உதயநிதி, ஸ்டாலின் ஏதாவது சொல்றாங்களா, அதுக்கான தரவுகள் இருக்கு பாருங்க, இதுதாங்க உண்மை அப்படின்னு எடுத்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இந்த ராசா விஷயத்துக்கு அப்புறம் ஒரு அக்ரெசிவ் மோடுல எடப்பாடி பழனிசாமி மாறி இருக்கார் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. ஏன் அப்படின்னா, ரொம்ப அவதூறு பரப்ப முயற்சி பண்ணாங்க திமுக தரப்புல. ராசாவுடைய ஆடியோ வெளியாச்சு. வெளியானதுக்கு அப்புறம் அதுல ஒரு விஷயம் சொல்லப்படுது, எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் அவங்களுடைய அப்பா கருணாநிதியை கடைசி காலகட்டத்தில் வீட்டு சிறையில் வச்சிருந்தார் அப்படிங்கிற விஷயத்த ராசா சொல்றாரு. அவரு சொன்ன அந்த விஷயத்த எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்துல எடுத்து பேசுறாங்க. உடனடியா ஸ்டாலின் என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்க அப்பாவை பத்தி எல்லாம் பேசுறவளை வச்சுக்காத, உனக்கு மரியாதையே இருக்காது அப்படிங்கிற அந்த டோனுக்கு எம்.கே. ஸ்டாலின் போறாங்க. பட் ஆனா எடப்பாடி பழனிசாமி அதை பத்தி பேசல, ராசா பேசினாங்க அப்படின்னு குறிப்பிட்டு தான் பேசுறாங்க. பட் நம்ம எம்.கே. ஸ்டாலின் அவர்களால ராசாவை கண்டிக்க முடியல. கண்டிச்சா அவர் கடுப்பாயிடுவாரு. அவர் கடுப்பானா கட்சிக்குள்ள என்னென்ன கலவரங்கள் வேணாலும் நடக்கும் அப்படிங்கிறதுனால கூட இருக்க ராசாவை கண்டிக்க முடியாம எடப்பாடி பழனிசாமியை கண்டிச்சதும் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப கடுப்பாயிட்டாரு. இனிமே நான் இந்த சாஃப்ட் டோன்ல தான் ஹேண்டில் பண்ணுவேன் அப்படிங்கிறத விட்டுட்டு, நீ அடிச்சுன்னா நானும் திருப்பி அடிப்பேன், உனக்கு மட்டும்தான் வார்த்தை யூஸ் பண்ண தெரியுமா, எனக்கும் தெரியும், கருணாநிதியோட மகன் ஒரு கஷ்டத்தையும் பார்க்காத உனக்கே இவ்வளவு தெரியும் அப்படின்னா, விவசாயி, நான் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், எனக்கு எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிற டோன் எந்த ஒரு மனிதருக்கும் ட்ரிகர் ஆகும்ல நம்மளை போட்டு திரும்ப திரும்ப அடிக்கிறப்போ. ஸோ அப்படி ஒரு மோடுக்கு இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து நிற்கிறாங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸா இந்த 3-4 நாளா அவங்களுடைய பிரச்சாரத்தில் இருக்கக்கூடிய ஸ்பீச்சை பார்க்குறப்போ பச்சி செஞ்சிடறாங்கன்னு வைங்களேன். நம்ம உதயநிதியெல்லாம் பால் டாயில் குடிச்ச நீ பஞ்சு பேசுறியா அப்படின்னு டைரக்ட் அட்டாக் பண்றாங்க. நம்ம மா சுப்பிரமணியம் பிரியாணி சாப்பிட்டார் இல்லையா ஞானசேகரன் கூட, ஸோ பிரியாணி சாப்பிட்ட உடனே நான் களி தின்ன வைக்கிறேன் பாரு ஆட்சிக்கு வந்துன்னு சொல்றாங்க. வீட்டு சிறையில வைக்கப்பட்டிருந்தால், கருணாநிதி வைக்கப்பட்டிருந்தால் அது உண்மையா இருந்தா நான் ஆட்சிக்கு வந்த உடனே நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்,
ஸ்டாலின் அதை செஞ்சிருந்தா நாளைக்கு சிறையில இருப்பார் அப்படின்னு அர்த்தம். சோ அந்த அளவுக்கு டைரக்டா அட்டாக் அப்படிங்கறத தொடங்கி அவங்களுடைய கோபம், அவங்களுடைய அந்த இவ்வளவு நாள் அந்த பொறுமையா இருந்தாங்க இல்லையா, சோ அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே இப்ப டிஎம்கே மேல அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த சண்டை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஸ்டாலின், கருணாநிதி, அந்த அந்த அவங்க குடும்பம், அந்த ஸ்டேச்சர் இருக்குல்ல, இத்தனை வருஷமா சம்பாதிச்ச அந்த ஸ்டேச்சர் இருக்குல்ல, அந்த ஸ்டேச்சர் கிட்ட இப்போ எடப்பாடி பழனிசாமியை கொண்டாந்து நிறுத்திருக்கு. இதை கண்டிப்பா திமுகவால ஏத்துக்கவே முடியாது. ஏன்னா ஒரு சாதாரண நபர், ஒண்ணுமே இல்லாத நபர், ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்த ஒரு சாமானியர் இப்படி வளர்ந்து வந்து நமக்கு எதிரா அரசியல் பண்றாரே, நம்மளை எதிர்த்து பேசுறாரே, நம்மளை வந்து எக்ஸ்போஸ் பண்றாரே அப்படிங்கிற விஷயத்த திமுகவால கண்டிப்பா ஏத்துக்க முடியாது. அடுத்தடுத்து இன்னும் நிறைய அவதூறுகளை வாரி இறைக்க தான் போறாங்க. பட் அதையும் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப சாதுரியமா ஹேண்டில் பண்ண வேண்டியது அப்படிங்கிறது அவசியம். ஏன்னா திமுக வந்து அவதூறாலேயே வளர்ந்த கட்சி. எதிரிகள் எல்லார் மேலேயும் அவதூறை பரப்பி போட்டு இங்க சிம்பத்தியை கிரியேட் பண்ணி அவங்க வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய கட்சி. சோ அதையே இப்ப திரும்ப செய்வாங்க. பட் என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் அவங்களுடைய திமுக எதிர்பார்த்ததை விட எடப்பாடி பழனிசாமி அவங்களுடைய ஸ்டேச்சர் அப்படிங்கிறது அதிகமாயிருக்கு. ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரா இப்போ எடப்பாடி பழனிசாமி வளர்ந்து வந்து நிக்கிறாங்க. அதை நீங்களே கண்கூடா பாக்குறீங்க. சோ இதான் 2021ல யாருன்னே தெரியாம 4 வருஷம் சிஎம்ஆ இருந்தும் ஒரு நல்ல ஆட்சி கொடுத்துமே யாருன்னே தெரியாம அமைதியா இருந்த எடப்பாடி பழனிசாமி அவங்களுடைய ஸ்டேச்சர் அப்படிங்கிறது இப்போ இந்த சண்டை அவங்க மக்கள் மத்தியில் எடுத்து வச்ச பிரச்சாரத்தால, அவங்களுக்கு கூட்டத்தால, பிஜேபி அவங்க ஹேண்டில் பண்ண விஷயம் இருக்குல்ல, 27 சீட்ல காங்கிரஸுக்கு திமுக 28 சீட்டு கொடுத்தப்போ பிஜேபிக்கு 27 சீட்டு கொடுத்து அவங்கள கண்ட்ரோலுக்குள்ள வச்சிருந்த விஷயம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவங்களுடைய கிராஃபை வந்து அதிகமாக்கியிருக்கா அப்படின்னா அதிகமாக்கியிருக்கா, அவங்களுடைய ஸ்டேச்சர் மேலே போய் நிற்கிதா அப்படின்னா நிற்கிது. ஸோ அதை இந்த குடும்பத்தால, வாரிசு அரசியல் குடும்பத்தால, அரசியல்னாவே வாரிசு தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய குடும்பத்தால பொறுத்துக்க முடியல. பட் என்னதான் பண்றாங்க, இன்னும் என்னதான் ஃபைட் பண்றாங்க, யாரை எக்ஸ்போஸ் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இதை மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.